படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து தணிக்கை வாரியம்தான் இறுதி முடிவெடுக்கும் என்று தணிக்கை வாரியம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி ஆஷா உத்தரவிட்டதற்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியம் தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சான்றிதழ் தொடர்பாக தணிக்கை வாரியமே இறுதி முடிவெடுக்கும் என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. மண்டல அலுவலக ஆய்வுக்குழுவின் முடிவுகள் தணிக்கை வாரியத்தை கட்டுப்படுத்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படங்களுக்கு சென்சார் போர்டு தலைவர்தான் இறுதி முடிவெடுப்பார் என்றும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது குறித்து வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவெடுக்கவில்லை என்றும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து தணிக்கை வாரியம்தான் இறுதி முடிவெடுக்கும் என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. மேலும் மண்டல அலுவலக ஆய்வுக்குழுவின் முடிவுகள் தணிக்கை வாரியத்தை கட்டுப்படுத்தாது என்றும் தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை வாரியம் வாதங்களை முன்வைத்திருக்கிறது. மேலும் 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படங்களுக்கு சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவெடுப்பார் என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்காமல் மறு ஆய்வுக்கு அனுப்ப தணிக்கை வாரியம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு பட தயாரிப்பு நிறுவனம் முடிவெடுத்த நிலையில் சான்றிதழ் வழங்காத நிலையில் கடைசி கட்டத்தில் படமானது வெளியாகாது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி முன்பாக படக்குழு மற்றும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது இந்த படத்திற்கு ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி ஆஷா உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் தணிக்கை வாரியத்திற்கு சரியாக நேரம் வழங்கப்படவில்லை என்று கூறி தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை வாரியம் தரப்பில் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த நிலையில் சாலிசிட்டர் ஜெனரல் சார்பாக பல்வேறு வாதங்கள் கடந்த முறையே நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. மறு ஆய்வுக்கு படத்தை அனுப்ப தணிக்கை வாரியத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சென்சார் போர்டு தரப்பில் சாலிசிட்டர் ஜெனரல் வாதங்களை முன்வைத்திருந்தார். மேலும் மறு ஆய்வுக்கு படக்குழு சார்பில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மறு ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. மாறாக தணிக்கை சான்றிதழ் கேட்டுதான் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூட வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் தலைமை நீதிபதி தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்திருக்கிறார் என்று தெரிவித்திருந்தார். கடந்த முறை விசாரணையின் போதும் கூட போலியான அவசரம் காட்டி நீதிமன்றத்தை நெருக்கடிக்கு ஏன் உள்ளாக்குகிறீர்கள் என்று தலைமை நீதிபதி காட்டமாக கேவிஎன் பட தயாரிப்பு நிறுவனத்தை கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் தணிக்கை சான்றிதழை பெறாமலேயே ரிலீஸ் தேதியை அறிவித்தது ஏன் என்றும் கூட தலைமை நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இன்றைய தினமும் தணிக்கை வாரியத்திடம் தலைமை நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் குறிப்பாக ஜனநாயகன் படத்தை பார்த்தது யார், சான்றிதழை நிறுத்தி வைக்கும் முடிவு எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழு பரிந்துரை அளித்ததும் சான்றிதழ் கொடுப்பதா இல்லையா என்பதை வாரியம்தான் முடிவு செய்யும் என்று தணிக்கை வாரியம் தெரிவித்து இருக்கிறது. அதே நேரத்தில் 72 நிமிடங்களுக்கு மேலாக நீளும் படங்களுக்கு தணிக்கை வாரியத்தின் தலைவர்தான் முடிவெடுப்பார். அந்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று தணிக்கை வாரியம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்தை தணிக்கை குழுவை பார்த்ததாக கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் AL சுந்தரேசன் பதிலளித்திருக்கிறார். தலைமை நீதிபதி படத்தை பார்த்தது யார் என்று கேள்வி எழுப்ப இருந்த நிலையில் தற்போது தணிக்கை வாரியம் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்தை மண்டல தணிக்கை அதிகாரி பார்க்கவில்லை என்றும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மதம் மற்றும் பாதுகாப்பு துறையின் சின்னங்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய காட்சிகள் ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்றிருப்பதாக தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படங்களுக்கு சென்சார் போர்டு தலைவர்தான் இறுதி முடிவெடுப்பார் என்று
தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது குறித்து வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தணிக்கை வாரியம் குறிப்பிட்டிருக்கிறது. ஜனநாயகன் வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்திருக்கிறார் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தனி நீதிபதி இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த போது உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி PT ஆஷா விசாரித்த போது தணிக்கை வாரியம் தரப்பில் ஜனநாயகன் படத்தில் மத ரீதியான ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் பாதுகாப்பு படை சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இந்த படத்தை மறு ஆய்வுக்குழு பார்வையிட தணிக்கை வாரிய தலைவர் உத்தரவிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மறு ஆய்வுக்கு அனுப்ப தணிக்கை வாரியத்திற்கு அதிகாரம் உண்டா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் மறு ஆய்வுக்கு அனுப்ப தணிக்கை வாரியத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்று தணிக்கை வாரியம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல இந்த வழக்கு தொடர்பாக நிவாரணமாக பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை சான்றிதழ் கேட்டுதான் நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருப்பதாகவும் மாறாக மறு ஆய்வு தொடர்பாக ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை, அது அவர்கள் நிவாரணமாக கோரவில்லை என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி PT ஆஷா ஜனநாயகன் படத்தை 22ஆம் தேதி பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் படத்துக்கு யுஏ சான்று வழங்க பரிந்துரைத்ததாகவும், ஆனால் உறுப்பினர்களில் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு தணிக்கை வாரிய தலைவர் அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைக்கிறார். கிருஷ்ணா, ஏற்கனவே இது ஒரு இறுதிக்கட்ட விசாரணை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ தணிக்கை வாரியம் தரப்புல வாதங்கள் நிறைவு பெற்றுருச்சா? இல்ல, தொடர்ந்து தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டே வருகிறது. ஏனென்றால் இந்த வாதங்களின் நடுவே தலைமை நீதிபதியும் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகிறார். முக்கியமாக சென்சார் போர்டை நோக்கிதான் இந்த கேள்விகள் என்பது அவரது முக்கியமாக இருக்கிறது. இந்த படத்தை பொறுத்தவரையில் யார் படம் பார்த்தார்கள் என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கவே தலைமை நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை சென்சார் போர்டு நோக்கி முன்வைத்திருக்கிறார். மத்திய அரசின் தணிக்கை வாரிய அந்த அதிகாரி படம் பார்த்தாரா என்று கேட்கும்போது திடீரென வெறும் குழுவை சேர்ந்தவர்கள் மட்டும் படம் பார்த்ததாக மத்திய அரசு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக இது போன்ற வாதங்களை இந்த வழக்கு வரும்போது தனி நீதிபதி முன்பு வரும்போதோ ஏற்கனவே வந்த விசாரணையின் போது அவர்கள் தெரிவிக்கவில்லை. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தலைமை நீதிபதி தனி நீதிபதியின் உத்தரவு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க கால அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்திருக்கிறார் என்ற ஒரு வாதத்தை தலைமை நீதிபதி ஒரு கருத்தை தலைமை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர் ஏஆர் சுந்தரேசன் 9ஆம் தேதி என தனிச்சையாக தேதியை நிர்ணயித்துவிட்டு சான்றிதழ் கேட்டு உடனடியாக வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். தேதி, அதாவது ரிலீஸ் தேதியை இவர்கள் தெரிவித்துவிட்டு சான்றிதழ் கேட்டு முன்வைத்திருக்கிறார்கள். பொதுவாக சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகுதான் இந்த சான்றிதழை அடிப்படையாக வைத்து ரிலீஸ் தேதி என்பது படங்களால் தெரிவிக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு பின்பற்றப்படாமல் குறைந்த கால அவகாசத்திலேயே இவர்கள் சான்றிதழ் என்பது கேட்பது நியாயம் இருக்கிறது, நிர்பந்திக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பதிலளிக்க குறைந்த அளவிற்கு கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். படத்தை 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்து 500 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறோம், எனவே உடனடியாக இதற்கு எங்களுக்கு நிவாரணம் வேண்டும், சான்றிதழ் கொடுங்கள் என்று அவசரமாக பட தயாரிப்பு நிறுவனம் கேட்பதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டாகவும் ஒரு வாதங்களாகவும் அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். இறுதியாக இவரது ஒட்டுமொத்த வாதம் அரை மணி நேரமாக, அதாவது முதற்கட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக இது மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம், அதற்கு கால அவகாசம் எடுக்கும், விதிகளை பின்பற்றி தான் நாங்கள் செய்வோம். ஆனால் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இதற்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்து விட்டோம். ஆனால் அவர்கள் சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு முன்பாகவே வழக்கை தொடர்ந்து விட்டார்கள் என்ற வாதங்களை மத்திய அரசு தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சான்றிதழ் வழங்குவதற்கான அதிகாரம் என்பது தணிக்கை வாரிய தலைவருக்கு மட்டுமே இருக்கிறது. அவர் முடிவெடுப்பதற்கு முன்பாகவே இவர் எப்படி வழக்கு என்பது தொடர முடியும் என்று மீண்டுமாக மத்திய அரசு வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இதற்கிடையே தான் இந்த மத்திய அரசு தணிக்கை வாரியத்தின் நடவடிக்கையை குறித்து தலைமை நீதிபதி சரமாரியாக கேள்விகளை எழுப்பி அதற்குண்டான பதிலையும் அரசு வழக்கறிஞரிடம் கேட்டு பெற்று வருகின்றனர். இந்த வழக்குல ஒரு புது தகவலா தணிக்கை வாரியம் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்படுறப்போ 72 நிமிடங்களுக்கு மேல் நீளும் படங்களுக்கு தணிக்கை வாரிய தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 72 நிமிடங்கள் அப்படின்றப்போ
1 மணி நேரம் 12 நிமிடங்கள் அப்படின்னு வருது. பெரும்பாலான படங்கள் 2 மணி நேரங்களுக்கு மேலாக நீள்கிற படங்கள் தான் இருக்கின்றன. இப்போ எல்லா படங்களுக்கும் சென்சார் போர்டு தலைவர் தான் முடிவெடுக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் மறுஆய்வுக்கு அனுப்பணும் அப்படின்னும் சென்சார் போர்டு தான் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து அதனால் தான் இவ்வளவு தாமதமும் கூட. இப்போ மறுஆய்வு படத்தை மறுபடியும் மறுஆய்வு செய்கிறப்போ யார் பார்ப்பாங்க படத்தை? குழு பார்ப்பாங்களா இல்ல தணிக்கை வாரிய தலைவர் பார்க்கிறாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுதில்லை இதுக்குள்ள. நிச்சயமாக இது முதற்கட்டமாக இந்த வழக்கு விசாரணை வந்தபோது இது போன்ற ஒரு தெளிவான வாதங்களை மத்திய அரசு தரப்பில் முன்வைக்கப்படவில்லை. மீண்டும் மீண்டுமாக பட தயாரிப்பு நிறுவனம் கேட்ட கோரிக்கை என்பது சான்றிதழ் வழங்க வேண்டும். நாங்கள் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாகவே பட தயாரிப்பு நிறுவனம் எவ்வாறு வழக்கு தொடர முடியும் என்ற வாதங்களை அடிப்படையாக வைத்து தற்போது வரை மேல்முறையீட்டு மனு வரை அந்த வாதங்களை இதுவரை முன்வைத்திருந்தார்கள். தலைமை நீதிபதி குறுக்கிட்டு பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக தெரிவித்த பிறகுதான் புதிய புதிய தகவல்களாக இது தொடர்பான விதிகளை எல்லாம் மேற்கோள் காட்டி தற்போது வாதங்களை முன்வைக்கின்றார்கள். அதாவது மத்திய 72 நிமிடங்களுக்கு மேல் உள்ள படத்தை மத்திய அரசு தணிக்கை வாரியத்தின் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும். அதுபோன்றுதான் நாங்கள் நடவடிக்கையை பின்பற்றி வருகிறோம். இந்த படத்தை பொறுத்தவரையில் குழு மட்டும்தான் படத்தை பார்த்தார்கள். அந்த அதிகாரி தலைவர் படம் பார்க்கவில்லை. மேலும் இவர் முடிவெடுப்பதற்கு முன்பாகவே ஏன் அவர்கள் ரிலீஸ் தேதியை தெரிவித்தார்கள் என்று தொடர்ந்து இந்த படத்தை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் முந்தைய நடைமுறை எல்லாம் இது போன்று இல்லை. ஒரு படம் வெளியிடுவதற்கு முன்பாக ரிலீஸ் தேதி என்பது பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் உச்ச நட்சத்திரங்களின் படங்களின் அறிவிப்புகள் என்பது வெளியாகும். அதன் பின்பு ஒரு நாட்களில், அதாவது படம் வெளியாவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தணிக்கை வாரியம் தரப்பில் இந்த குழு உறுப்பினர்கள் பார்த்து அதற்கு சான்றிதழ் வழங்குவார்கள். இது இயல்பாக நடக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த படத்திற்குண்டான சான்றிதழ் நடைமுறையும் பின்பற்றப்பட்டது. ஆனால் பெரும்பான்மையானோர் கொடுக்கப்பட்ட நிலையில் ஒரு குழு உறுப்பினர் மட்டும் புகார் அளித்து திடீரென சான்றிதழ் வழங்காமல் இருக்கிறார்கள். இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்ற ஒரு வாதங்களை தான் பட தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்து இந்த கொடுக்கப்படாத இந்த சான்றிதழை விரைவாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் கேட்கும் கோரிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த வாதங்களை முன்வைத்து தொடர்ந்து மத்திய அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு ஒரு வாதங்களை முன்வைத்து வருகிறார். ஆனால் மத்திய சென்சார் போர்டின் நடவடிக்கை என்பது எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்ந்து ஒரு சந்தேகமாகவே இருந்த காரணத்தினால் தலைமை நீதிபதி அதை நோக்கி கேள்விகளை முன்வைத்து வருகிறார். அந்த கேள்விகளில் தான் அடுத்தடுத்ததாக புதிய புதிய தகவல்களாக வாதங்களை மத்திய அரசு வழக்கறிஞர் முன்வைத்து வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தவா அமர்வில் ஜனநாயகன் படத்தின் மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியம் தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.